இனிய மிதுனராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டும் வரக்கூடிய 2027 ஆங்கில புத்தாண்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த இரண்டு ஆண்டிற்கும் சேர்த்த பொது பலனை தான் நம்ம இதில் பார்க்க வரோம். ஏன்னா நீண்ட காலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே இந்த ஆண்டிலும் அடுத்த ஆண்டிலும் 2 ஆண்டிலுமே பங்கெடுக்க போகிறதுனால பொதுவாக எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி அந்த இருக்கக்கூடிய இடத்துக்குரிய பலன் தான் சொல்லியாக வரணும். அப்போது இந்த ஆண்டில் அந்த கிரக பயிற்சிகளுடைய தன்மையும் அடுத்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை வைத்து சொல்ல வர்றதுனால இந்த 2 ஆண்டுக்குமே இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு பொருந்த வரும். இதில் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டாக உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வரலாம். ஜோதிடம் என்பதே ஒரு வழிகாட்டி தான். ஜோதிடத்தை நம்ம எதுக்காக கையாளுறோம் அப்படின்னாக்கா நமக்குரியது எதுவோ, நமக்கு சரியானது எது, நமக்குரிய சரியான பக்குவங்கள் என்ன, எதோட சேரணும், எதோட இணைய வரணும், எதோட பிரிய வரணும், எதெல்லாம் காபந்தாக இருக்க வரணும் அப்படிங்கிற சில இந்த ஒளி கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, நவகிரகங்களுடைய ஒளி கதிர்கள். அந்த நவகிரகங்களுடைய ஒளி கதிர்களில் நமக்கு ஏற்ற ஒரு சக்தியை எதை கூட்டிக்கலாம், நமக்கு ஏற்காத சக்தி எதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடமே. இது அடிப்படை அமைப்புகள் தான். அந்த வகையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பொதுவாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறக்கு வரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தசா புத்திகளாக வரட்டும், நீங்கள் பிறந்த லக்கணமாக வரட்டும், அதனுடைய இயக்கமாகப்பட்டது ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வரும். எல்லாருக்கும் பொதுவானதுன்றது கிடையாது. ஆனாலும் இந்த மனம் சார்ந்து வாழக்கூடிய மனிதன் ஏறக்குறைய ஒரு ராசின்னு எடுத்துட்டாக்கா ஒரு பொதுவான ஒரு விஷயங்களை சந்திக்க வருவாங்க. அந்த பொதுவான விஷயங்கள் வகையில் இது இப்படிலாம் இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இப்படிலாம் கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க, கொஞ்சம் ஈர்ப்பு விதியோட எதிர்ப்பு விதியோடு நடந்துக்குங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க வரோம். எனவே மெய்யன்பர்கள் இதில் சொல்லக்கூடிய உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களை கடைபிடிச்சிக்கங்க, எதிர்மறையான விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் ஆலோசனை மட்டும் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். யாரோ ஒருவருக்கு பலன் தரும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ராசி பலனை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க வரை தொடர்ச்சியாக பதிவுகளை பார்க்க வரலாம். மெய்யன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுக்காக அணுகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி தான். என் மேல் நம்பிக்கை கொண்டமைக்கு கொடான கொடி நன்றிகள். அடியேன் சித்த தவத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால என் குருமார்களுடைய சொற்படி அடியேன் யாருடைய ஏட்டையும் தொட்டு நான் பார்க்கக்கூடாது, யாருடைய கர்மாவை பற்றியும் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஜாதகம் தற்சமயம் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை என் குருமார்களுடைய அனுமதி கிடைத்தால் நான் ஜாதகம் மீண்டும் பார்ப்பதாக இருந்தால் இதே பதிவிலேயே உங்களுக்கு நான் தெரிவிக்க வருவேன். அப்பொழுது நீங்கள் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் வழங்குவதற்காக நான் கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக வேண்டியும் நீங்கள் கேட்க வரீங்க. மகிழ்ச்சி தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறதில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசு சிரமப்படுறதை என்னால் கவனிக்க முடிய வருது. அதனால தான் அன்பான கோரிக்கையாக கேட்டுக்கிறேன், ஜாதகம் பார்க்கறதுக்காக தயவு செய்து யாரும் தற்சமயத்துக்கு அணுக வேண்டாம். நான் நம் பதிவில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அணுகினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வரும். உங்களுக்கு இந்த சேவகத்தை நான் தொடர்ந்து செய்ய வருவேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் செல்வ வளத்திற்காகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டியும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் விலகிறதுக்காக வேண்டியும் அடியேன் என்னால் என்ற ஒரு சிறு சேவகமாக இதை நான் செய்துட்டு வரேன். வரக்கூடிய மாசி மாதம் வரை இதை நான் வழங்க செய்ய வருவேன். அதன் பின்பு உங்களுக்கு கிடைப்பதில் சற்று சிரமம் உண்டு. எனவே அதுக்குள்ளே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்க வரலாம். கீழ் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்க வருவாங்க. மிக்க மகிழ்ச்சிகள். மிதுனராசி மெய்யன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கிரகநிலை கோளாறுகளால் விரக்தி, வெறுப்புகள் இவைகள்லாம் இருந்ததுன்னா அவைகளெல்லாம் கடந்து இப்போது சிறந்த ஒரு மனோநிலைக்கு சிறந்த வாழ்க்கை தன்மை பெறுவதற்கான தகுதியான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை தான் இந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய செய்ய வரும். விசேஷகரமாக இருக்க செய்ய வரும். அந்த விசேஷத்தன்மையில் முதல்ல உங்களுடைய ஜென்ம லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானாகப்பட்டவர் வாழ்க்கை பாடம்னா என்னங்கிறத உங்களுக்கு அழகான முறையில் எடுத்துருக்க வருவார். அந்த வகையில் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சனி தேவருடைய வருகையாகப்பட்டது அஷ்டமஸ்தானத்திலையும் இருந்தது, 9ஆம் வீட்டிலே இருந்து இப்போ 10வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 12 ராசிகள் உங்கள் ராசியிலிருந்து எண்ணிக்கிட்டே வரக்கூடிய விஷயத்தில் 8வது வீடு என்று சொல்லக்கூடியது மகர ராசி, அது உங்களுடைய அஷ்டமஸ்தானம். 9வது வீடு என்கிறது கும்பராசி, அது உங்களுடைய பாக்கியத்தை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது. 10வது வீடுங்கிறது மீனராசி, அது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது இந்த 3 ஸ்தானபாவத்திலும் சனிதேவர் கடந்து வந்த அந்த காலகட்ட தன்மையில் குரு பகவானும் அவர் கடந்து வந்த பாதையாகப்பட்டதும் உங்களுக்கு வாழ்க்கையை ஒரு தெள்ள தெளிவான வழிபாதையை உங்களுக்கு அழகான முறையில் போட்டு கொடுத்துருக்க வரும். வாழ்க்கைனா இதுதான், இப்படி தான் வாழணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இன்னார் இப்படி தான் அப்படின்ற செயல்பாடுகளை கொடுத்துருக்க வரும்.
இந்த செயல்பாடுகளில் சீர்திருத்தங்களோட உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவத்தை கொண்டு நீங்கள் அற்புதமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். இது புதுசாக வாழ முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லிக்கு வரேன். வயது முதிர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கழிச்சிட்டோம், இனி எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நாங்கள் நலமாக வளமாக பூர்த்தியான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற ஒரு திருப்திகரமும் நிச்சயமாக உண்டாக வரும். அது போன்ற ஒரு படிப்பினைகளை கடந்த காலத்தில் கொடுத்தது தான் சனிதேவரும் குருதேவரும். அப்படியேப்பட்ட சனிதேவரும் நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, குரு பகவானும் நல்ல ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்களை கொண்டு நீங்கள் அடுத்த முடிவுகளை எடுப்பதை விட கடந்த காலம் என்ப ஒரு விஷயமாக கற்றுக் கொடுத்த பாடத்தை கொண்டு நாம் வருங்காலத்தில் நம்ம எப்படி அழகான முறையில் செம்மைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை செய்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்கள் கிரகமான புத பகவானை நீங்கள் வலிமையாக வைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சதா காலமும் ஒரு வெறுப்பு விரக்தி இந்த விஷயத்திலேயே நீங்கள் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட்டக்குறை தொட்டக்குறையாக சனி இன்னும் உங்களை விடலைன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அழகான முறையில் செம்மைப்படுத்திக்க. உங்கள் மனநிலை எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மனம் எப்பொழுதும் சமநிலையில் தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குன்னா நல்ல புண்ணிய கர்மாக்களை உங்கள் முன்னோர்கள் சேகரித்து வச்சுருக்கிறாங்க. நீங்களும் அந்த புண்ணிய கர்மாக்களை தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்துக்கிட்டு இருக்கின்றதை அழகான முறையில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆக உங்கள் வாழ்க்கையுடைய செயல்பாடுகளில் இனி வரக்கூடிய காலங்களாகப்பட்டது, ஒருவேளை கடந்த காலத்தில் உங்களுக்கு சில காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவைகளெல்லாம் மாறி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் விரும்பிய வண்ணம் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை முயற்சிக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகரமாக அமையும். அப்படிங்கிறதான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிற குரு பகவானுடைய நிலையாகப்பட்டது அழகான முறையில் சொல்லப்பட வருது. மேலும் குரு பகவானாக வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு இறுதி கட்டத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்தானமான தனஸ்தானத்தில் உச்சம் பெற இருக்க வரார். இந்த குரு பகவானாகப்பட்ட உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறார் முன்கூட்டியே. ஏன்னா போய் அவர் ஜென்மத்தில் தான் இருக்கார். அவர் இப்போ திருவாதிரையை கடந்து புனர்பூச நட்சத்திரத்தை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்க வராரு. புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் என்பது கர்மவினை நட்சத்திரம். யாருக்குமே நீங்கள் எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் சரி, மிருகசிரிஷ்டம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசிக்காரர்களாக இங்கே இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவானுடைய கடந்த வந்த பாதையில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு திருவாதிரையை குரு கடக்கின்ற பொழுது உச்சக்கட்ட விரக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உச்சக்கட்ட ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு நிலைபாவத்தை சிலருக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்க வருவார். புனர்பூசத்துக்கு வர்ற போது பார்த்தீங்கன்னா சில பாக்கியங்களை வழங்குவதற்காக அவர் ஆயத்தப்பட வருவார். இந்த பாக்கியங்களை நாம் பெறுவதும் பெறாததும் நம்ம விதியை சார்ந்த ஒன்றாகவே இருக்க வரும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி யாரு எடுத்துட்டாக்க சனிதேவர் தான். அஷ்டமாதிபதினா துன்பம் துக்கம் சங்கடங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய யாருன்னா சனிதேவர் தான். இது கடந்த பதிவுல நான் தெரிவிச்சிருக்க வருவேன். எல்லாருக்குமே அவர் தான் அஷ்டமாதிபதி. மிதன ராசி எடுத்துட்டாலும் மிதன லக்கணம் எடுத்துக்கிட்டாலும் அஷ்டமாதிபதி அவர் தான். பாதி கொல்லக்கூடியவர்னு அர்த்தம். மீதி பாதி எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு பாக்கியாதிபதியே அவர் தான். தந்தை வழி கர்மாக்களில் தீய கர்மாக்கள் இருந்துச்சுன்னா சொச்சம் விடாமல் உங்களை போட்டு தாக்குவார். நீங்கள் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும், நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களை போட்டு சரி பண்ணி விட்டுடுவார். எல்லா வகையிலும் சரிப்பு உண்டாக்கிடுவார். உங்களுடைய சம்பத்துக்கள் யாவற்றையும் உழைப்பு யாவற்றையுமே விரயமாக்க தயங்கவே மாட்டார் சனிதேவர். ஒரு வேளை தீய கர்மாக்கள் நிறைய சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க, இவ்வளவு காலம் சாமி வழிபாடுகள் பண்ணி தர்மம் பண்ணி தப்பிச்சுட்டே இருந்தாங்கன்னாலும் சரி, அவங்க சந்ததிகளாக இருக்கக்கூடிய இந்த மிதன ராசியில் பிறந்திருக்காங்கன்னாக்கா சனிதேவருடைய அஷ்டம சனியின் பொழுதும் சனிதேவர் பாக்கியத்தில் கும்பராசியில் பயணித்த பொழுதும் உங்களை உண்டுலன்னு பண்ணியிருப்பார். நிறைய சிரமம் சங்கடங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்க வருவார். அந்த சனிதேவர் இப்பொழுது கர்மஸ்தானத்தில் போய் இருக்கிறார். கர்ம பலாபலனை வழங்கக்கூடியவர். கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன அனுபவித்தீர்கள், எதெல்லாம் பாக்கியமாக அடைஞ்சிங்க, எதெல்லாம் தான தர்மமாக நீங்கள் செய்ய வந்தீங்களோ, எதெல்லாம் நீங்கள் விருப்பா வேதனையாக நீங்கள் அடைந்தீர்களோ, எதெல்லாம் தவறுகளாக நீங்கள் செய்தீர்களோ அதற்குண்டான பலனை வழங்கக்கூடிய இடம் தான் இந்த 10வது வீடுங்கிறது. தொழில் மட்டும் கிடையாது, கர்ம பலனை வழங்கக்கூடியவர் சனிதேவர், கர்மாவை வழங்கக்கூடியவர் சனிதேவராக இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர் பாக்கியத்துக்கும் உரியவர் அவர் தான். அதே போல அஷ்டமத்துக்கு உரியவரும் கண்டத்துக்கு உரியவரும் அவராகவே இருக்க வராரு. அப்போ கடந்த கால அமைப்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ராகு பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில 10வது வீட்டில் இருந்தாரு. அப்போ சனிதேவராகப்பட்டவர் உங்களுக்கு ஆரம்பத்தில் அஷ்டம சனியா இருக்கிற போது சங்கடம் கொடுத்தவர், மீதி பகுதி பாக்கியஸ்தானத்தில் வர்ற போது உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்காக உங்களுக்கு விட்டு வச்சிருப்பார். நீங்க ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை முறையில் அழகாக வாழ்ந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் குரு பகவான் லாபத்தில் இருந்திருக்க வருவார். சில புரிதல்கள் சில உணர்வுகள் எல்லாவற்றையும் கொடுத்துருப்பார். சில வாழ்க்கையில் ஒரு காபந்து சக்கரம் எல்லாவற்றையும் கொடுத்துருக்க வருவார்.
இப்போ உங்களுக்கு அதுக்கான பலாபலனை வழங்க வரக்கூடிய இந்த சனிதேவர் 10ஆம் வீட்டில் வர்ற பொழுது ராகு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் போய் கும்பராசியில் போய் அமர்றதுனால பாக்கியங்களை தடை செய்வார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு குருமார்கள் மூலமாக இருக்க வரலாம், தெய்வத்தின் மூலமாக இருக்கலாம், நீங்கள் செய்த தான தர்மத்தின் பலனாக இருக்க வரலாம். எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வரணும். அப்படி ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராகு பகவான் இன்னும் உங்களை விட்டு வைக்கலன்னு அர்த்தம். அவர் உங்களை ஏமாத்திட்டே இருக்காருன்னு அர்த்தம், தடை பண்ணிட்டே இருக்க வராருன்னு அர்த்தம். கவனமாக இருக்க வரணும். அதுபோல் வாழ்க்கையில கடந்த கால அமைப்பு தன்மைகளில் உங்களுக்கு பல வகையான சங்கடங்கள் சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது ஒன்று தேடி வருகிறதோ கடந்த காலத்தில் ஏற்பட்ட விரக்தியாலும் வெறுப்பாலும் நீங்களாக எடுத்த ஒரு முடிவாலையும் நீங்கள் எது ஒன்றையும் நீங்களாக நிராகரிக்க கூடாது. அப்படி நிராகரித்தால் நஷ்டம் என்பது உங்களுக்காக மட்டும்தான் இருக்க வரும். ஏன்னா இந்த அமைப்புல 2ஆம் கட்ட பலன் தான் குறிப்பாக இருக்க வருது. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காரு, அவர் திருவாதிரையிலிருந்து புனர்பூசம் போயிருக்காரு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், நீங்க வாங்க தயாரா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் கொடுக்க வருவார். ஒரு குழந்தையை கொடுக்கலாம், ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கலாம், புதுசாக ஒரு தொழிலை கொடுக்கலாம், அல்லது ஒரு சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க செய்ய வரலாம், அல்லது மகான்களுடைய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வரலாம். எப்படி வேணாலும் இருக்க வரலாம். அது கண்ணுக்கு புலனாகக்கூடியதோ கண்ணுக்கு புலனாகாத வகையில் எப்படி வேணாலும் இருக்க வரலாம். நாம வார்த்தையாலேயோ எண்ணங்களாலேயோ விரக்தி வெறுப்புகளாலேயோ நாம நேரடியாகவோ ஒன்றை நாம் மறுத்து கொண்டால் குரு பகவான் இங்கு கட்டாயம் செய்ய மாட்டார். உங்களுக்கு வழங்குவதை தடை செய்வதற்கு ராகு பகவான் இயற்கையாக உட்கார்ந்துட்டார். பாக்கியத்தில் உட்கார்ந்து பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய நபர் தான். சனிதேவர் கர்மாவில் உட்கார்ந்துட்டார். என்கிட்ட பொறுப்பு இல்லை, ராகு கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. ஏன்னா பாக்கியத்துக்குரியவரே ராகு தான், பாக்கியத்துக்குரியவரும் சனிதேவர் தான். சனி வீட்டில் மட்டும் இல்லை, எந்த வீட்டில் ராகு உட்கார்ந்தாலும் அந்த வீட்டுடைய கிரகத்துடைய வேலையை செய்வார். பாக்கியத்தை வழங்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் ராகுவிடம்தான் உண்டு. அப்போ கடந்த காலத்துல ஒருவேளை உங்களுக்கு சங்கடங்கள் சிரமங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3ஆம் திசை நடந்திருக்க வரும். ராகுவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியில நீங்க இருக்க வர்றதுனால கிடைப்பது எதுவாக இருந்தாலும் சலிப்பாக வந்தாலும் அது நேர்முகமாக மறைமுகமாக எப்படி வந்தாலும் சரி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருந்தன்மையோடு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுல ஆலோசனை தேவை. இது நல்லதா கெடுதலா, எதெல்லாம் வெறுக்கணுமோ அதெல்லாம் வெறுத்து தான் ஆக்கணும், எதெல்லாம் ஏற்றுக்கணுமோ அதெல்லாம் ஏற்று தான் ஆக வரணும். கடந்த கால வாழ்க்கையில் யாருடைய நிழலையும் நம்ம நிற்கவே கூடாது, சொந்த காலில் தான் நிற்கணும் நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்க வரும். நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்க வரலாம். ஆனால் வாழ்க்கையில் யாருடைய நிழலையுமே நான் நிற்கவே மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. ஏன்னா மிதுனராசியை பொறுத்தவரையில் கர்மாவை கழிக்க பிறந்தவர்கள் தான். யாருக்கும் புண்ணியத்தை கொடுக்க முடியாது, கர்மாவை கழிக்க பிறந்தவர் தான். உங்களுக்கு உதவி பண்ண வரக்கூடியவங்க கூட உபத்திரத்தில் தான் அகப்படக்கூடிய சூழல் தான் உண்டாகிருக்கும். கடந்த காலத்தில் நிறையவே பார்த்துருக்கோம், அனுபவத்தில் பார்த்துருக்கோம். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருங்க, எனக்கு ஒரு மகான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருங்க, அவரே ரொம்ப சிரமத்தில் தான் பாவம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்க வரும். எனக்கு தான் நல்லா இல்லை, எனக்கு உதவி பண்ணுறவங்க கூட நல்லா இல்லை பத்தியா அப்படின்ற மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். மனசு தொட்டு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருந்திருக்க வரும். அது ஏன் என்ன காரணம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியும் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய வருகையும் உங்களுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக மட்டுமே பயன்பட்டுக்கிறோம். அந்த கர்மாவில் பங்கெடுக்க யார் வந்திருந்தாலும் உங்களோடு பங்கெடுக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரிங்க, அவங்களும் துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்க வருவாங்க. இது நிதர்சனமான உண்மை. இது அந்த வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த தொல்லைகள்லாம் பெரும்பாலும் கிடையாது. அதனால ஒரு மகான்கள் கோயிலுக்கிட்டு போங்க, மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க, பழங்கால கோயிலுக்கெல்லாம் போங்க, மந்திரங்கள் சொல்லுங்க, சித்தர்களுடைய சமாதியில் உட்கார்ந்து தியானங்கள் செய்ய வாங்க. மகான்களுடைய அருளாசையே வேண்டாம்னு சொல்லாதீங்க, நிராகரிச்சிடாதீங்க. வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல குரு உபதேசங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு அதன் வழி நீங்கள் கடைபிடிச்சு நடக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் செய்ய வாங்க. ஏன்னா குரு பகவான் புனர்பூசத்தினுடைய பயணம் இருக்கிறதுனாலையும் அடுத்தது அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்க போகிறதுனாலையும் இதையெல்லாம் வாங்க தயாராக இருக்க வரணும். நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் தகுந்த நேரத்தில் உங்களை காக்கலனால் கூட ஒரு சில கிரகங்கள் வர்றபோது தான், நேரம் வரும்போது எதுவுமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நேரம் சரியில்லாத பொழுது தான் செய்து விரும்பி செய்த சில செயல்கள், தான் கேட்ட இடத்துல விரும்பிய ஒரு பாதுகாப்புகள் எதுவும் கிடைக்கலன்றதுக்காக அது எல்லாம் சிறப்பில்லை, அவைகள் எல்லாம் போலின்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது. இந்த சாமி சரியில்லை, அந்த சாமி சரியில்லை, இந்த சித்தர் கோயிலுக்கு போன இவர் சரியில்லை, இந்த மகானுடைய ஆசையை வாங்கின அவர் சரியில்லை, இந்த ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கேட்டேன் அவர் சொன்னது சரியில்லை, இப்படி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு வருங்காலத்தில். ஆனால் நேரம் வரும்போது அவங்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்க செய்வரும். அது பலிக்கக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு அழகான முறையில் வந்திருக்கு. எனவே வருங்கால அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குமா இருக்கிறதுனால எதையும் நீங்களாக நிராகரித்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் பொதுவாக ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்க வருத வழியே தனித்து ஒன்று எதுவுமே கிடையவே கிடையாது.
தனித்து ஒன்று நிற்குது அப்படின்னு சொன்னாக்கா அது வாழ்க்கையில் பலனற்ற ஒரு விரக்தியாகத்தான் குறிப்பாக இருக்க வரும். சார்ந்துதான் ஒன்றை சார்ந்து கொண்டுதான் வாழ்ந்தாக வரும் இந்த உலக பாவத்தில்ன்றதை அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டவங்க மிதனராசிக்காரர்கள். அதை கொண்டு அழகான முறையில் வாழ்க்கை வாழப்பாருங்க. அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சக்தி இல்லை, தெய்வீகமான அறிவு, தெய்வீகமான புத்தி, நல்ல அனுபவங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து மெருகேற்றி உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழகான முறையில் கொண்டு செல்வதற்கு இந்த ஆண்டுடைய துவக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்க வருது. விரக்தி, வேதனை, வெறுப்புகள் ஏதாகலும் இருந்தாலும், தோல்விகள் ஏதாகலும் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எல்லா சலிப்புகளையும் முதல்ல தூக்கி போட்டணும். நீங்க தூக்கி போட்டுட்டு நிம்மதி பெறுவதற்கான வழி என்ன அப்படின்றத மட்டும் தான் குறிப்பாக நீங்க பார்க்க வரணும். வாழ்க்கையில மறப்போம், மன்னிப்போம் என்ற செயல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாக வரணும். எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் மிக மிக முக்கியமான முறையில் நீங்கள் செயல்பட்டாக வேண்டிய ஒரு விஷயமே என்னன்னாக்கா, வாழ்க்கை என்பது ஒரு முயற்சியே. இந்த வாழ்க்கை முயற்சியில் நல்லதோ கெடுதலோ ஏதானோ அதை நான் கடந்து போய்கிட்டே இருக்க வரேன், எல்லாவற்றையும் நான் முயற்சி பண்ணுறேன். அதில் தோல்வி வெற்றின்றது என்கிட்ட கிடையாது, என்ன ஆளக்கூடிய கிரகத்துக்கிட்ட தான் இருக்க வருது அப்படிங்கிறது புரியும். என்னால் நான் முயற்சியை மட்டும் நான் முழுசாக நான் பண்ணிட்டு இருக்க வரேன்ற முறையில் தான் போக வரணும். மிதன ராசி காலச்சக்கரத்தினுடைய முயற்சி ராசி, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி, முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்க வரணும். தோல்வியானாலும் துவளக்கூடாது, வெற்றியானாலும் ரொம்ப கழிப்பில் ஆடவும் கூடாது. அப்படி ஒரு நிதானமாக தன்மையோடு இருக்கக்கூடியது. எல்லாம் இறைவன் சித்தமே அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மிதனராசிக்காரர்கள் இயற்கையாகவே சிறப்பான முறையில் இருக்க செய்ய வருவாங்க. அப்போது இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய குருவாகப்பட்டவர் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குற போது அவர் கொடுக்க தான் உங்களுக்கு அழகான முறையில் வரக்கூடிய ஜூன் மாத இறுதியிலேருந்தே உங்களுக்கு வர செய்கிறாருங்க. சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்காக வேண்டிய வாய்ப்புகளும், பிரிந்தவர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளும், உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும், அதே போல் ஒரு புது வருகை, ஒரு புது விசேஷங்களை செய்ய வர்றது, நல்ல விசேஷமாக செய்ய வர்றதுங்க. ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறதோ, சொத்து பத்து வாங்குறதோ, கார் வாங்குறது, இல்லை கல்யாணம் பண்ணுறது, அல்லது ஒரு குழந்தை பிறப்பு நடக்க வர்றது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய வர்றது, பிரிந்து போன உறவுகள், வெறுத்து போன உறவுகள்லாம் ஒன்றிணைகிறது, இதெல்லாம் நடக்க வரும். இதெல்லாம் ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்க வரணும். இல்லை என்றால் குருவுடைய பொறுப்பு கிடையாது. ஏன்னா குரு பகவான் அவர் உச்சம் பெறக்கூடிய வீடான கடகராசியில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அந்த இடத்துலையும் சனிதேவருடைய ஆட்சி தான் எப்பவுமே இருக்க வரும். பூச நட்சத்திரம் என்று சனிதேவருடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்க வரும். சனிதேவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி. நீங்கள் விரும்பினால்தான் பாக்கியம், விட்டு கொடுத்து இறங்கி போனாலும் எல்லா வகையான சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். மிதனராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாருங்கள், வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிறவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க. நான் வளையவே மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் வாழ்க்கையில் வேதனையில் தான் நிறையா இருக்க வருவாங்க. ஒரு ராசியுடைய இயற்கை தன்மைன்னு ஒன்று இருக்க வருது. இறைவனுடைய படைப்பில் எல்லாம் ஒன்றல்ல, இயற்கை தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் சரி, மறப்போம் மன்னிப்போம், வாழ்க்கையில் பிரிஞ்சு போனது அதுவாக தேடி வர பார்க்குது, சரி நான் இணைஞ்சிக்கிறேன், விட்டுடுவோம், பார்த்துக்கலாம், இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்த முறையில் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை மீண்டும் மறுமலர்ச்சியாக இருக்க வரும், சிறப்பாக இருக்க வரும். எனவே குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானாகப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக சூழ்ச்சியோ சூதகமோ எதுவும் செய்ய மாட்டார், நன்மைகளை மட்டுமே செய்ய வருவார். எல்லாமே ஒரு மாயை மாதிரி விலகி உங்களுக்கு குற்றம் செய்தவங்க, உங்களுக்கு வேதனைப்படுத்துறவங்க, உங்களை ஏமாத்தினவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் வருந்தி நானா இதை பண்ணேன், இந்த தப்பை நானா இதை செய்தேன், எப்படி நான் அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தேன்னு தெரியலன்ற மாதிரி மனம் திருந்தி வருந்தி வருவாங்க. அதை ஏற்றுக்க பெருந்தன்மையோடு தயாராக மிதனராசிக்காரர்கள் இருக்க வரணும். இது அவங்களுடைய வாழ்க்கை சூழல்களில் வெவ்வேறு மாதிரியாக கூட இருக்க வரலாம். ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் இல்லை குழந்தைகள் வகையில் பிரிஞ்சவங்க, இல்லை குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தில் இருந்தவங்க, ஒரு பங்கு பங்காளிகள், சம்பந்திகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரிவு தன்மைகள் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது எல்லாம் மாறி இப்போ குதூகலப்படக்கூடிய நேரத்துக்கு அழகான முறையில் வந்தாச்சுங்க. அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் அற்புதமாக உங்களுக்கு இருக்க வரும், சிறப்பாக. ஏன்னா குரு பகவான் அற்புதமான குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறார். இந்த குடும்பஸ்தானங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்ப உறவுகளில் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வருவாய். இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மதிப்பளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. சொல்கிற வார்த்தைகள் பலிக்கும். நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே பலிக்கும். அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இருக்க வரும். உறவுகள் யாரும் நேற்று வரல என் பேச்சை கேட்கவே இல்லைங்க, யாரும் மதிக்கவே இல்லைன்றவங்க கூட இப்போலாம் ரொம்ப மதிச்சுக்க வார்த்தைகளை கேட்க வருவாங்க, முக்கியத்துவம் கொடுக்க வருவாங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வருவாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான உறுப்பினராக மதிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்ப உறவுகளில், சமூகத்தில், நண்பர்கள் இடத்துல, தொழில் ஸ்தான பாவத்தில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு முக்கியமான அங்கீகாரங்கள் வழங்க செய்யப்படும். அப்படி ஒரு அற்புதமான இடத்துல தான் குரு பகவான் வராரு. அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க வரணும். எனக்கு வேண்டாம், அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன், அவங்க என் விரோதி தான், நான் அவங்களெல்லாம் சேரவே மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய உரிமையாகத்தான் குறிப்பாக இருக்க வரும். ஏன்னா யாரும் கட்டாயப்படுத்த முடியாது,
யார் கட்டாயப்படுறாங்களோ அவங்க மாட்டிப்பாங்க, அவங்க சங்கடத்தை தான் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பாக்கியத்துக்கும் அஷ்டமத்துக்குரியும் சனிதேவங்கிறனால உங்களுக்கு யார் உதவிக்கு வந்தாலும் சரிங்க, அவங்களும் உங்களுடைய வினையிலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்க வரும். அதான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், எனக்கு உதவி பண்ண கூட எனக்கு நல்லா இல்லைங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். காரணம்னாக்கா ரெண்டுத்துக்கு ஸ்தானத்துக்குரியவர் அந்த ஆட்சி பாவத்தில் இருந்தனால அப்படிலாம் இருக்க வரும். இது நீங்கள் ஆழமாக யோசனை பண்ணாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் புரிய செய்ய வருங்க. எனவே இந்த அமைப்பில் எதுவாக நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் தேவையான சூழ்நிலையில் தேவையான இடத்துல கொஞ்சம் கூச்சதாபங்கள்லாம் பார்க்காம கோபதாபங்கள்லாம் வைக்காம நீங்களாக ஏற்றுக்க வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை அழகான முறையில் கடந்து போய்கிட்டே இருக்க வரும். வெறுப்பும் வேதனையை வச்சு எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்களா நிராகரிக்கிறீங்க, வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னாலும் உங்க வாழ்க்கை வெற்றிகரமாக கடக்கும், ஆனால் விரக்தியோடு கடக்கும். இதுதான் விஷயம். இது எப்பவுமே தெரிஞ்சுக்கூடிய அடிப்படையான ரகசியம் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதனால இதை குரு பகவானை பொறுத்தவர், நான் வந்துட்டேன், கொடுக்க தயாரா இருக்கிறேன். அது பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் அருள் கொடுக்க வாசப்படியிலே நிற்கிறேன், வேணும்னா என்னை கதவை திறந்து கூட்டி என்னை வரவேற்று வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிற்க வரும். அது உங்களுடைய கையில் தான் குறிப்பாக இருக்க வரும். அதனால் வாழ்க்கையில் எதை எதை எப்படி அடையணும் நிராகரிக்கணும் அப்படிங்கிறத அழகான யோசனை செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்குவாங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வரும். தனச்சேர்க்கை, குடும்ப சேர்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும். உறவுகள் வருகை எல்லாம் நல்லா அற்புதமாக இருக்க வரும். முயற்சி எடுத்துட்டாலும் கௌரவமாக இருக்க வரும். கடந்த காலத்தில் நான் செய்த நன்மைகள் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா கௌரவத்தை கொடுக்கவே இல்லை, எல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் என்னை பார்த்தாங்க, எடுபடவே இல்லை, நான் செய்த நன்மைகள் எல்லாம் எதுவுமே எடுபடலை என்றவங்களுக்கெல்லாம் ஒரு சூழல் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவமாக கருதப்படுவீர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தொழில் செய்கிற இடத்துல இருந்து நண்பர்கள் உறவுகள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு முக்கிய நபராக கருதப்படுவீர்கள். கௌரவம் சேர வரும், சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் வெற்றியாக முடிய வரும். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் வெற்றிகரமாக உங்களுக்கு அமைச்சு வரும், சிறப்பாக இருக்க வரும். அது தொழிலாக வரட்டும், எந்த செயலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்க வரும், வெற்றியாக இருக்க வரும். அந்த வெற்றியை வேணும் வேணாம் அப்படின்ற முடிவு பண்ணுறது உங்ககிட்ட தான் குறிப்பாக இருக்க வரும். இறைவன் உங்களிடமே ஒப்படைச்சு வச்சிருக்க வருவார். ஏன்னா புத கிரகத்துடைய தன்மையை பொறுத்தவரை இரட்டை குணங்கள் உள்ளது, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இரட்டை குணம் உள்ளது. ஒன்று பார்த்தா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தா 2 குழந்தைகளை கொடுத்துருக்க வருவாங்க. இன்னொன்று புதனுடைய ராசி கன்னி ராசி, அதுக்கு ஒரு பெண் உருவத்தை கொடுத்துருக்க வருவாங்க. அப்போ இந்த தன்மையில் என்ன சொல்ல வருவாங்கன்னா அழித்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத தன்மை தான் அழித்தன்மைன்னு சொல்லுவாங்க புத பகவானை பொறுத்தவரையில். நவகிரகத்தில் ஜோசியர்கள் எல்லாம் சூட்டப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில கிரகங்கள் அலி கிரகங்களாக இருப்பாங்க. அவங்க இரட்டைத்தன்மை கொண்டவங்க. இந்த இரட்டைத்தன்மைங்கிறது அந்தந்த ராசிக்காரர்கிட்ட பிரதிபலிக்க வரும். அப்போது எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது. ஒரு நல்ல செயல் தான் நம்ம வாழ்க்கையில் தொடரணும்னாக்கா நல்ல செயல் நல்ல நண்பர்கள் இவங்களோட தான் பயணம் பண்ணிகிட்டே இருக்க வரணும். வாழ்க்கையில் கெட்ட செயல் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள நுழைஞ்சாலும் சரிங்க, அவங்க கெட்ட செயலோட தான் பயணம் பண்ணுவாங்க. அதனால தான் புத கிரகம் எந்த கிரகத்தோட இணையறாரோ அந்த கிரகத்துடைய குணங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லோட சேர்ந்தா நல்ல குணம் இருக்கும், கெட்டனோட சேர்த்தா கெட்ட குணம் தான் இருக்கும், கூடுவாரை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சுய புத்தி கொண்டவர்கள், புதனுடைய அமைப்பு கொண்டவர்கள் மிதுனராசிக்காரர்கள் எல்லாமே அதே நேரத்தில் தன்னோடு இணையக்கூடியவங்களுடைய கர்மாவை பகிரக்கூடியவர்களும் இருக்க வருவாங்க. அப்போது கடந்த கால தன்மைகளில் இருந்த ஒரு விஷயத்தை விட வருங்கால வரக்கூடிய தன்மைகளாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் இருக்க வரதுனால இப்போ சூரியனுடைய சேர்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குது. செவ்வாயுடைய வலிமையான சேர்க்கையும் உங்களோட இருந்தாலும் எதிரிகளை ஜெயிச்சுக்க வரலாம், கௌரவங்களை பெற வரலாம், வாழ்க்கையில் இழந்த புகழை மீண்டும் பெறலாம், முயற்சியில் யாவற்றிலும் வெற்றியை பெறலாம். அப்படிங்கிற விதத்தில் தான் உங்களுடைய ஜெயஸ்தானமாகப்பட்டது அற்புதமாக இருக்க செய்ய வருதுங்க. அதே போல் உங்களுடைய சந்தோஷம் எப்படி நிலபலன் வாகனங்கள்லாம் நல்லா இருக்குமானா அற்புதமாக இருக்க வரும். ஆக இந்த நிலைத்தன்மையில் உங்களுடைய தாயாருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க செய்ய வரும். சொத்து பத்துக்கள் சேர்க்கைகள் உண்டாக வரும். புதுசான முறையில் ஒரு வீடு கட்டக்கூடியது, நிலபலம் வாங்குறது, வாகனங்களை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க வருது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதற்காக முயற்சிகள் செய்தனா கடன் படாமலேயே பல விஷயங்களையும் நீங்கள் சாதிச்சுக்க வரலாம். அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கூடி அழகான முறையில் உருவாக செய்ய வரும். கூடவே பழைய அழுக்கு அப்படி என்று சொல்லக்கூடியவங்க, பழைய தன்மைகள் கடந்து போன விஷயங்கள் என்று சொல்லக்கூடியவங்க, ராகு கேதுக்கள், பித்ருக்களுடைய தன்மை வினைகள், பெற்றோருடைய வினைகள், நாம் வாழ்க்கையில் பழைய வகையில் சேர்த்து வச்சிருக்கிற மனசில் இருக்கக்கூடிய விரக்தி வெறுப்பு என்ற அழுக்குகள், இவைகளுடைய பலாபலனை வழங்கக்கூடியவங்க ராகு கேதுக்களும் உங்கள் கூடவே தொடர பார்க்குறாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், சில விஷயத்தில் நீங்கள் ஆரம்பத்திலேயே உங்கள் மனதை நீங்கள் கழுவி வச்சுக்கிறணும். மறந்துட வெறுப்பு விரக்தி வேதனைகள் இது போல நெகட்டிவான விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னாக்கா அதெல்லாம் தூக்கி ஓரந்துக்கு போட்டணும். மறப்போம் மன்னிப்போன்ற முறையில் எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எது எதுவோ எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்க தயாராகிடணும். இல்லைன்னா இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நோக்கி பயணம் செய்துட்டே இருக்க வரும். ராகு பகவான் வருங்கால பாவத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் வருவார், கேது பகவான் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தில் வருவார். அடுத்தது ராகு பகவான் உங்களுடைய கலசர ஸ்தானத்துக்கு வருவார், கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் உட்காருவார்.
போட்டு குழப்பிடுவாங்க ரெண்டு பேருமே. அவங்களுக்கு இடம் தரக்கூடாது, பழைய அழுக்குகளுக்கு இடம் தரக்கூடாது. பழைய விரக்தி, வேதனை, வெறுப்பு, சண்டை, சச்சரவு இவைகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ராகு கேதுக்கள் ஜெயிச்சிருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதனால குரு பகவானை பயன்படுத்திக்கணும்னு சொன்னாக்கா குரு பகவானை போல மறப்போம், மன்னிப்போம், பெருந்தன்மை, விட்டு கொடுப்போம், சரி வழிகாட்டியாக இருக்க வருவோம், போனது போக வரட்டும், எல்லாம் விதி, இனி வரக்கூடியதை பார்த்துக்க வரலான்ற முறையில் நீங்கள் போனால் ஒரு வெறுப்புணர்ச்சி, பழி உணர்ச்சி எதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் ஒரு மென்மையாக வச்சுக்க வரணும். ஒரு தீபம் போல, ஒரு குடத்துக்குள்ள ஏற்றின தீபம் போல அழகான முறையில் உங்கள் மனசை நீங்கள் வெளிச்சமாக வச்சுக்க வரணும். அப்படி இருந்தால் நல்ல பலன்கள் சனிதேவர் மூலமாகவும் குரு பகவான் மூலமாகவும் நிறைய கிடைச்சிட்டே இருக்க வரும். அதுவே உங்களுக்கு போதும். வாழ்க்கையில் பின்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்து அதையே நீங்கள் அசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுக்கள் ஜெயிச்சு உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்க வருவாங்க. செக்கு மாடு சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உதாரணத்துக்காக சொன்னால் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு பழைய வட்டத்துக்குள்ளேயே ஒரு குட்டைக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிடும். ஒரு மீனுன்னா அப்படியே ஆற்றுல நீந்தி அப்படியே கடலில் போய் கலந்து அழகான முறையில் சுதந்திரமாக இருக்க வரணும். ஆனால் இந்த ராகு கேதுக்கு அப்படி வைக்கவே மாட்டாங்க. நம்ம சாகிற வரலும் அடுத்த பிறவி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி படிக்கட்டே இல்லாத கிணத்துக்குள்ள இருக்கிற தவுக்களை மாதிரி மாற்றி விட்டு போயிடும் ராகு கேதுகள். இப்போ அதுதான் இப்போ பின்னாடி பழசு நல்லதாக இருந்தால் நினச்சி பாருங்க, தேவையில்லாததான் அப்பயே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நிறைய பேர் என்ன பண்ண வருவாங்க, நேர்மறை சக்தியோடு இருங்க, எதிர்மறை சக்தியோட எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒழிச்சிருங்கன்னு சொல்ல வருவாங்க. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 100க்கு 100 சரியாக வரும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் சுகபோகம் என்று சொல்லக்கூடிய, சொத்து பத்துக்கள் என்று சொல்லக்கூடிய, தாய் ஆசி என்று சொல்லக்கூடிய இந்த 4வது வீட்டுடைய பலன் புத பகவான், உங்களுடைய கிரகமே அவர் தான். அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குவார். நீங்களாக அதை நிராகரித்து கொண்டாலும் இங்கே யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய உரிமை தான் எல்லாமும், உங்களுடைய இஷ்டம் தான் எல்லாம். ஒன்றை விரும்புவதோ வெறுத்து கொள்வதோ எல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கே இப்போதைக்கு இருக்க வரும். ஏன்னா கர்மாவில் சனிதேவர் இருக்கிறார். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பலன் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். பிறரே உங்களுக்கு உதவி பண்ண வந்தாலும் உங்கள் மன ரீதியில் உங்களை வேண்டாம் நிராகரித்து கெடுக்கிறதுக்காக ராக பகவான் அந்த இடத்துல வந்துட்டார். இந்த இடத்துல நீங்கள் தான் பழைய அழுக்குகளை முன்ன நிறுத்தி ஒரு முடிவுகள் எடுக்காம இனி வரக்கூடிய காலத்தை அடுத்த கட்டம் என்னவோ அதை பார்த்துருவோம் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் போயிடணும். அப்படி போனால் நீங்கள் புத்திசாலியாக இருக்க வருவீர்கள். வாழ்க்கையை செழிப்பாக, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ்க்கையை அழகான முறையில் கடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி வரும். அந்த வகையான கிரக நிலைகள் தான் இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டுக்கான கிரக அமைப்பில் குறிப்பாக இருக்க வருதுங்க. புத்திர வகையிலையும் உங்களுக்கு நல்ல செழிப்புகள் இருக்க வரும். குழந்தைகள் வகையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல இனிமை இருக்க வரும். குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்க அதெல்லாம் அழகான முறையில் குழந்தைகள் அமைய செய்ய வருவாங்க. அதேபோல் பெண் குழந்தையை குறிப்பாக விரும்பக்கூடியவங்களுக்கு பெண் குழந்தைகள் அற்புதமான முறையில் மகாலட்சுமி கடாச்சாரமாக உங்களுக்கு அமைய வருவாங்க. ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க எனக்குன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதை நம்ம முதல்ல சொன்னேன். குரு பகவான் 2ஆம் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து இறுதி பகுதியில் வர்றதுனால குடும்பத்தில் குதூகலம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப வைபவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கான ஒரு நல்ல வைபவமாகவும் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு திருமணம் போன்ற ஒரு நிகழ்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கும் அந்த விஷயங்கள் நடக்க வரலாம். அல்லது உங்கள் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரிங்க, நிகழ்ச்சி வரலாம். ஆக முக்கியத்துவமாக உங்கள் குடும்ப உறவுகள் வகையில் நல்ல விதமான சுப செய்திகள் எல்லாம் நிறைய இருக்க வரும். சுப நிகழ்ச்சிகளை நிறைய நீங்கள் கலந்தக்கூடிய சூழல் இருக்க வரும். கோயில் கும்பாபிஷேகங்களில் கலந்தக்கூடிய சூழல்லாம் உண்டாக வரும். தெய்வ வைபவங்கள் எல்லாம் அற்புதமாக பார்க்கக்கூடிய கனவுகள்லாம் கூட உங்களுக்கு வர செய்ய வரும். சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரும். அற்புதமாக இருக்க வரும். ஆக உங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கும் சரி, உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் சரி ஒரு சிறப்பை தரக்கூடியதாக இருக்க வரும். இந்த காலகட்டம் உங்களுடைய குலதெய்வத்தை எல்லாம் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க வரும். பழசில் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு இருக்குன்னாக்கா அது நம்முடைய நன்மைகள் தான். நம்முடைய முன்னோர்கள் 1000 பாவங்கள் செய்துட்டு போயிருந்தாலும் நமக்காக காமிச்சு கொடுத்துட்டு போனது நம்முடைய குலதெய்வம். இந்த குலதெய்வம் நம்மளை காக்குன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தெய்வத்தை கொஞ்சம் அடிக்கடி அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வரணும். ஏன்னா ராகுக்குதுன்ற கிரகங்கள் வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய விஷயம் என்னவோ அதை நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும். அப்போது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீடு தந்தை ஸ்தானத்தில் ராக பகவான் இருக்கிறாரு. அவர் முன்னோர் கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த முன்னோர்கள் காமிச்சு கொடுத்துட்டு போன குலதெய்வத்தை போய் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தீங்க சொன்னால் அந்த ராக பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்களை கெடுக்க மாட்டார். இது ஒரு சூட்சமம், பரிகாரமே இதுதான். அழகாக பார்த்துக்க. அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை தங்கு தடை இல்லாமல் செய்ய வைக்கிறேன்னா ஏமாற்ற பார்க்கும், ஏமாற்ற வைக்காதனால கவனமாக அழகான முறையில் கடைபிடிச்சுக்குவாங்க. குலதெய்வத்தை அடிக்கடி பார்த்துட்டு வாங்க, நலமாக இருக்கிறோம். அதுபோல் வம்பு வழக்கு கடன் தொலைகள் எதாவது இருக்குன்னாக்கா நீங்கள் பெரிதாக அது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பழைய அழுக்குகளுக்கு அதான் முக்கியத்துவம் தரக்கூடாது. பழைய பிரச்சனைகளுக்கு எது ஒன்றுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த 6வது வீடு என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு. உங்களுக்கு மிக மிக முக்கியமானது.
பொதுவாக நீங்கள் யாருக்கும் கடன்ன்றது முறையில் கொடுக்கவே கூடாது. ஒருத்தர் நம்புறது தவறு கிடையாது. கடன், வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்து என்னைக்கா இருந்தாலும் ஏமாற்றம் தான். வாழ்க்கையில் என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வேற ஏதோ ஒரு வகையில் நிச்சயமா நமக்கு பெரும் நஷ்டத்தை உண்டாக்கிட்டு போக வரும். இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்தவரையில் அதுபோல குடும்ப உறுப்பினர்கள் கூட சரிங்க. நீங்கள் பொதுவாக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை வச்சுக்க கூடாது. உங்களது உங்ககிட்ட இருக்க வரலாம், இல்லை கொடுத்தமா திருப்பி வாங்காத பொருளாக இருக்க வரணும். அது பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்க வரட்டும், எது வர சொல்லுங்க. என் உறவுகள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், என் குடும்பத்தார்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னா நான் திருப்பி நான் வாங்க மாட்டேன்ற முறையில் தான் நீங்கள் கொடுக்க வரணும். கொடுத்தா நாளைக்கு என்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்கன்ற முறையில் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு விரோதம் மட்டும்தான் வர செய்யணும். அதுக்கு என்னங்க காரணம் எடுத்துட்டா, உங்கள் குடும்ப கிரகம் சந்திர பகவான் இருக்கார் இல்லையா, உங்கள் குடும்ப கிரகம் மிதுன ராசிக்கு 2வது வீடு கடகராசி, இதுக்கு அதிபதி வந்து சந்திர பகவான். இதுதான் உங்களுடைய குடும்ப வீடே. இதுதான் குடும்ப உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமே இதுதான். இந்த சந்திரன் ருணரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி, உங்களுக்கு 6வது ராசி. விரோதி, கடன், வம்பு வழக்கெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த வீடு. அந்த வீட்டில் தான் அவர் நீச்சமே ஆவார். இந்த வீட்டுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ கடன் கொடுக்கறது, விரோதம் வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அது விரோதத்தான் முடியும், நீச்சமாக தான் முடிஞ்சு போக வரும். நிறைய பேர் நடந்திருக்க வரும். என் உறவே என்னை ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுத்தா ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பனை ஏமாற்றிட்டாங்க, வாங்கினதை கொடுக்கவே இல்லை, நான் சொல்றதை நான் செய்ததை வந்து அவங்க மறந்துட்டாங்க, நன்றி விசுவாசம் எல்லாமே பேசுகிறாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்க வரும். அப்படி செய்தவங்களுக்கு மட்டும் சொல்ல வரேன். ஏன் அது நடந்ததுனாக்கா வேற ஒன்றும் கிடையாது. சந்திரன் உங்களுடைய குடும்பாதிபதி, அவர் 6ஆம் வீட்டில் நீச்சம். அந்த வேலையை குடும்பத்தார்கிட்ட வச்சுக்கவே கூடாது. கொடுக்கல் வாங்கல குடும்பத்தார்கிட்ட வச்சுக்கூடாது. கொடுத்தா கொடுத்ததா இருக்கணும், வெளியே திருப்பி வாங்கக்கூடியதாக இருந்தால் கேட்கிற போது பிரச்சனை தான் உண்டாக்க செய்ய வரும். மிதனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு கடமையை செய்யலாம், பலனை எதிர்பார்க்க கூடாது. இது பகவத்கீதை. கடமையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் உறவுக்காக கொடுக்குறீங்க, யாரோ ஒரு பிறவருக்காக கொடுக்குறீங்க, ஒரு மகான்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே பலன் கிடைச்சா சந்தோஷம்தான், அதுவா தேடி வரணும். நீங்களா தேடி போயிட்டு அது கேட்கும் பட்சத்தில் சச்சரவாக நீச்சமாக முடிஞ்சு போக வரும். இது ரகசியம். எனவே இது காரணமே தான் இந்த கிரகச்சேட அமைப்புகள் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும், நல்லா இருக்குமா அப்படி பார்க்குற போது சந்திர பகவானை வலிமைப்படுத்தக்கூடிய குரு பகவான் உங்கள் குடும்ப வீட்டில் வர்றதுனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், குடும்ப உறவுகளை ஒரு வேளை உங்களுக்கு தவறுகள் செய்தாலும் இன்னலை கொடுத்தாலும் அவர்கள் ஒரு வேளை உங்களிடம் செய்வதற்காக மீண்டும் வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறப்போம் மன்னிப்பேன்ற மாதிரி ஏற்றுக்க வரணும். இல்லை அந்த பழைய விரோதம் தான் அப்படின்ற பிறகு எடுக்கிற பட்சத்தில் ராகுக்கு எது ஜெயிச்சிருவாங்க. வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் இன்னல்களை ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்க வரணும். மற்றபடி உங்களுக்கு என்ன கடன் இருந்தால் கடனை தீர்த்துபடி செய்யலாம், நோய் நொடிகள் தான் தீர்த்துபடி ஆகும், மனநோய்கள் குணமாக வரும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான் எல்லாம் தனிஞ்சு போக வரும். உங்களுக்கு வெற்றியான காலகட்டம் தான் இப்போ தொடங்கி இருக்கறதுனால சிறப்பாக இருக்க வரும். அதுபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக செய்வரும். திருமண பந்தத்தில் பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்றிணைவாங்க. ஏன்னா குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தார், அதுக்கு முன்னாடி விரயத்தில் இருக்கிற போது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள்லாம் சிலருக்குலாம் இருந்திருக்க வரலாம். அந்த குரு பகவான் இப்போது உங்களுடைய தனஸ்தானத்தை நோக்கி அவர் பயணம் பண்ணுறதுனாலையும், அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூசத்தை நோக்கி அவர் பயணம் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய திருமண கிரகமாகப்பட்டது குரு பகவானுடைய தனுசு ராசி தான். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் கணவனை குறிக்கக்கூடியது, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அதுதான். அப்போ அந்த ஸ்தானத்தன்மையில் பிரிந்தவர்களோ ஏதோ ஒரு வகையில் சில சிரமம் இருந்தாலும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் 90% உண்டு. பிரிந்தவர்கள் டைவர்ஸே வாங்கியிருந்தாலும் சரிங்க, சட்ட பிரகாரம் அழகான முறையில் ஒன்று நினைஞ்சிக்கலாம். மனசு இருந்தால் போதும். இந்த இடத்துல மறப்போம் மன்னிப்போம் பழசெல்லாம் தூக்கி போட்டால் பார்த்தீங்க நல்லா இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், விசேஷகரமாக இருக்க வரும். எல்லாமே கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிறது, விசேஷமாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இணைச்சிக்கு வரணும். புதுசாக திருமணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வரன் அமைய வரும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வரன் அமைய வரும், விசேஷகரமாக இருக்க வரும். சிறப்பாக இருக்குது. திருமண பந்தங்கள் எல்லாம் அற்புதமான முறையில் இருக்க செய்வது. நண்பர்களுடைய துரோகத்துக்கு ஆட்பட்டு இருந்தாலும் சரிங்க, மீண்டும் அந்த துரோகியாக இருந்த நண்பர்களே உங்களுக்கு மீண்டும் வந்து உதவவும் தயாராக இருக்க வருவாங்க. விசேஷமாக இருக்குது. எல்லாம் மாறிடும், மாறக்கூடியது, எல்லாம் மாறக்கூடியது. அதில் மாற்றத்தை உணர்ந்து மாற்றமே நிரந்தரமானதுன்றதை உணர்ந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சிறப்பாக இருக்கணும். ஆயுள் தீர்க்கமாக இருக்க வரும், சிறப்பாக இருக்க வரும். கர்மா என் கடமையை நான் செய்வேன், நினைச்சதை நான் சாதிச்சே தீர்வுன்ற வேகம் நிறைய இருக்க வரும். இந்த காலகட்டத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் உங்களுக்குள்ள மிக அதிகமாக இருக்க செய்ய வரும். நோய் நொடிகள் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். விரோதம், வெறுப்பு, வேதனை எல்லாமே தூள் தூளாக போயிடுங்க. உங்களுக்கு ஜெயமாகவே எல்லாம் இருக்க வரும். ஒரு புது மனிதனாக இருக்க வருவீங்க. நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் சரி, ஒரு புது தெம்போட புது மனிதனாக மிக அற்புதமாக நீங்கள் காட்சி கொடுக்க வருவீங்க. அதனால தான் இந்த சமூகத்திலையும் சரி உறவுகள் மத்தியிலும் நீங்கள் பெரிதாக மதிக்கப்படுவீர்கள். நான் சொன்ன காரணம் தான். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்களே, இவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே புதுசாக இருக்கே, அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு நினச்சோம்,
ஏஞ்சி நின்றுட்டாங்க, ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பொறாமப்படக்கூடிய நிலையில் உங்கள் வளர்ச்சியாகப்பட்டது அற்புதமாக அசுரத்தன்மையாக இருக்க வரும். அப்படி அழகான கிரக நிலைகள்லாம் இது இருக்கிறதுனால சிறப்புகள் உண்டு. இதில் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கிறதே என்னன்னா, பழசு ஒரு வேளை கடந்து போனது வேதனை வெறுப்பாக இருந்தால் அதை மறந்து விடுங்கள், தூக்கி போட்டுடுங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. இந்த பழசு என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போன குலதெய்வத்தை மட்டும் அடிக்கடி பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நல்ல கர்மாங்கிறது அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்க வரும். நல்ல கர்மாங்கிறது அதுதான் நிறைய இருக்க வரும். ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வினை கர்மாக்கள் நிறைய இருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு வினை கர்மா நிறைய இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் அதில் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராகுடி நட்சத்திரம் இடம்பெறுது இல்லையா, ராகுடி நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியெல்லாம் இடம்பெற்றிருக்கோ அவங்க எல்லாருக்குமே பழைய கர்மாக்கள், முன்னோர்கள் கழிச்சுட்டு போகாத கர்மாக்கள் நிறைய உங்ககிட்ட வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம். அதில் குறிப்பாக ராகு நட்சத்திரக்காரர் இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு அதிகமாகவே இது இருக்க வரும். அதனால இந்த நிலைத்தன்மையில் மிதனராசிகள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் மாறி சிறப்பாக இருக்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு தர்ம பாதையை காமிச்சு போயிருந்தா அந்த தர்மத்தை செய்யறதுக்கு தயாராகிடுங்க. எப்பவுமே சிறப்பாக இருக்கிறோம். தர்மம் தான் தலை காக்க செய்ய வரும். நம்மளை அறியாமல் நம்ம விரும்பினது நடக்கலாம் கூட நம்ம செய்த தர்மம் நிச்சயமாக நம்ம தலையை காக்கும், உயிரை காக்க வரும். நம்முடைய அவமானத்தை காத்து நிற்க செய்ய வரும் அற்புதமான முறையில். அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த பாக்கியத்துக்கே உரிய சனிதேவர் உங்கள் கர்மாவில் இருக்கிறதுனால நீங்கள் செய்த செயல்கள் எதுவும் வீண் போகவே போகாது. கும்பிட்டசாமி வீண் போகாது, நம்பிய குருமார்கள் வீண் போக மாட்டாங்க, நீங்கள் செய்த தான தர்மங்கள் வீண் போகாது, நீங்கள் செய்த செயல்களாக இருக்கு பார்த்தீங்களா, அது பிறர் மதிக்காமல் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில், எதுவுமே வீண் போகாது. ஏன்னா இருப்பது சனிதேவர். எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து அடைஞ்சே தீரும், நன்மைகள் அடைஞ்சே தீரும். செய்த செயலுக்கான பலாபலன் கெடுதலானது நீங்கள் செய்திருந்தாலும் சரிங்க, அதுக்கான கர்மா தேடி வந்து உங்ககிட்ட நிற்க தான் செய்வார். சனிதேவர் அதை கொடுத்தே தீருவார். அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஸ்தானபாவம் வலிமையாக நிற்கிறதுனால அது காத்து நிற்கப்படும். குருவுடைய பார்வையும் சனிதேவர் மேலே படுறதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான முறையில் காக்கப்படும். அதனால் எல்லா வகையிலுமே ஒரு பாதுகாப்பு கேடயம் போல உங்களுடைய சூழல்கள் இருக்க வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க வரும். தொழில் முனைப்புலையும் சரிங்க, புதுசாக இடம் மாறுறதோ புதிய தொழில் தொடங்க வர்றதோ தாராளமாக செய்ய வரலாம். எதையும் கடன்பட்டு மட்டும் செய்திட வேண்டாம். எப்பொழுதுமே கடன்ன்றது உங்களுக்கு கொடுத்தாலும் ஆகாது, வாங்கினாலும் ஆகாது. கவனம் பார்த்துக்கணும். நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 1 ரூபாயை மட்டும்தான் நான் கடனை வாங்கி 1 ரூபாயை நான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் விரலுக்கு தகுந்த வீக்கெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செய்ய வரலாம். ஒரு சூழ்நிலைக்கு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஒரு கல்யாணம் போன்ற சுமையை ஆயிடுச்சு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு அவசர தேவைக்காக கடன் வாங்காமல் இருக்க முடியாது. அது வேற. தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கொடுக்க ஆள் இருக்காங்கட்டக்கா நிறைய வாங்கிடவே கூடாது. ஏன்னா ராகு பகவான் நட்சத்திரமான திருவாதிரை உங்களுடைய ஜென்ம ராசியில் மத்தியமத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் கொடுக்கத்தாலும் சரி, அது வந்து பொதுவாக கொடுத்ததாவே போயிடணும். நீங்கள் வாங்கினாலும் சரிங்க, வாக்கை காப்பந்து பண்ண முடியாது. நீங்கள் யாரையும் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. கொடுத்த வாக்கை காப்பந்து பண்ண விடாமல் உங்களுக்கு வர வேண்டிய வரத்து வராமல் கொடுக்க வேண்டிய கொடுக்க முடியாமல் காலதாமதத்தை உண்டாக்கிட்டு போயிடும். செய்த செயல்களை 1க்கு 4ஆக விரயத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறோம். அதனால் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுக்குறது சரிங்க, ராசியே இல்லாதவங்க மிதன ராசிக்காரர்கள் தான். கவனமாக இருந்தாக வரணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணுறவங்கள கூட நிறைய பேர் இருக்க வருவாங்க. அவங்களுக்கு அதனால தான் நல்லா வருமானம் வருதுன்ற மாதிரி இருந்தாலும் பின்னாடி வேற எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு தெரிய வராது. அதனால் பொதுவாக இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ராசி இல்லைன்னு சொல்ல வருவாங்க, பார்த்து செய்யணும்னு சொல்ல வருவாங்க. கொடுத்ததாக்குற தானமாக இருக்கணும், தர்மமாக இருக்க வரணும், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கான பலாபலனை இறைவன் கொண்டு வந்து தான் சேர்க்க வருவார் நம்மக்கிட்ட. அது கண்டிப்பாக சேரக்கூடிய இடம் தான் இந்த 10வது வீட்டில் சனிதேவர் இருக்கக்கூடிய காலகட்டம். அற்புதமாக இருக்கும். உங்களுக்கான பிராப்தம் என்னவோ நிச்சயம் வந்தே தீர வரும். உங்களுக்கு அடைய வேண்டிய பெயர், புகழ், பட்டம், பதவிகள், எதிர்பார்ப்புகள் ஏதாகலும் கடந்த காலத்தில் எல்லாம் தோல்வியாக இருந்தாலும் சரிங்க, இதெல்லாம் உங்களுக்கு அழகாக கொண்டு வந்து சேர்த்து விட்டுடுவார். சனிதேவருடைய வருகையில் அற்புதமாக கொடுக்க வருவார். சிறப்பாக இருக்க வருதுங்க. ஆக தொழில் முனைப்போடு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, நல்லபடியாக தொழில் அமைய வரும், நலமாக இருக்க வருவீங்க. சுப நிகழ்ச்சி முதற்கொண்டு எல்லாம் ஜெயமாகவே இருக்க வருது. விசேஷம் மிகுந்தது இந்த காலகட்டமே. அதுபோல் லாபத்துக்குரியவரும் சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் நல்ல லாபகரங்கள்லாம் உண்டாக வரும். தம்பதி சமேதரா அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக ஏழுமலையானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, திருமாலையும் திருமகளையும் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு நல்ல யோகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறோம். முருகபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பழைய விரோதங்களில் இருந்து விடுபட்டு, கடன் தொல்லைகளை ஆவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு மங்களகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வருவார். முருகபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் சிறப்பான முறையில் இருக்க செய்வரும். உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிங்க, பெருசாக உடல சுப நஷ்டம் தான் இருக்க வருது. உங்களுக்கு சுப செலவுகள் தான் இருக்க வருது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஆயத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஈடுபட்டு வேகமாக செய்ய வரலாம்.
அப்படி ஒரு நல்ல கிரகநிலை அமைப்புகள் தான் இருக்க வருது, விசேஷமாக இருக்க வருது. அதனால தான் எது ஒன்றுமே நாமளாக தள்ளி போடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை, அடைய வேண்டிய நேரத்தில் அடைய வேண்டியது என்னவோ அது சரியான முறையில் அடைஞ்சிடணும். வேணான்னு நினைக்கக்கூடியதை காலகால நேரத்தில் அதெல்லாம் வேணான்றதை வெறுத்து விலக்கி விட்டுடணும். வாழ்க்கையில் இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கு வரணும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். ஆக வரக்கூடிய இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமாகவும் செழிப்பாகவும் இருக்க வருது. மேலும் எல்லா செழிப்புகளும் உண்டாக எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.